ஸோ இந்த கிளான்ஸா வந்து உங்களுக்கு 2020 மாடல் சிங்கிள் ஓனரு, உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. 20லேயே வந்து உங்களுக்கு அஸ்டா வேரியண்ட்டு. ஸோ பாருங்கள் கீ ஃபோபு. ஸோ இது வந்து கீ டைப் தான். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து மிரர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 47 நம்பர் வண்டி வந்து 2017 XL6. ஸோ எர்டிகாவுக்கு அடுத்த அப்கிரேட் கார் இது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கும் இந்த வண்டியும். உங்களுக்கு வந்து ஒரு 7 பேர் ஒரு கம்ஃபர்ட்டாக போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஏற்ற ஒரு கரெக்டான கார் உங்களுக்கு பெட்ரோலில் வேணும்னா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் வேணும்னா இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஒரு என்ஜின். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு 2021 மாடல் சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆடி A3. ஸோ இது ஆடி A3 வந்து 2015 மாடல், உங்களுக்கு சிங்கிள் ஓனர், 97,000 சம்திங் ஓடி இருக்குது இந்த வண்டி. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஸோ சன்ரூஃப் இருக்கிற ஆடி A3 2017 மாடல் சிங்கிள் ஓனர், 134 வந்து ஓடி இருக்குது. ஸோ எர்டிகா எட்டியோஸ் வந்து எடுக்கிறதே வந்து அந்த ரிலேபிளுக்காக தான் எர்டிகான்னு மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, டொயோட்டா எட்டியோஸ்லேயே இது வந்து உங்களுக்கு லிவா டைப்பு. உங்களுக்கு பூட். ஹே காய்ஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் ஃபார் சேல். ஸோ காய்ஸ், நான் தான் உங்களோட அரியா. ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து தருமபுரியில் இருக்கிற SV கார்ஸில் இருக்கோம். ஸோ SV கார்ஸில் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே 5 சீட்டர்ஸ், அப்புறம் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து 7 சீட்டர்ஸ் எல்லா காருமே இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா தருமபுரியில் பழைய தருமபுரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5 சீட்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். 5 சீட்டர்ஸ், அது இல்லாமல் ஒரு 2 7 சீட்டர்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பெரிய 7 சீட்டர்ஸ் எல்லாம் வந்து தனியாக பார்த்துருப்போம். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளான்ஸாவை பார்த்துடலாம். ஸோ இந்த கிளான்ஸா வந்து உங்களுக்கு 2020 மாடல் சிங்கிள் ஓனரு, உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. வண்டியில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இதுதான் டாப் எண்ட் வேரியண்ட்டு, கிளான்ஸாலே V. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் வீல், எல்லாமே டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். அது இல்லாமல் ஹெட் லேம்ப்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள் 30, உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இங்கே பாருங்கள் கீ ஃபாப் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாம் பட்டன் ஸ்டார்ட் தான் பாருங்கள். ஸோ இது வந்து ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ பின்னாடியே வந்து உங்களுக்கு ரியர் வைப்பரு, அப்புறம் டிஃபாகர் எல்லாமே வந்துடுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக் சீட்டில் வந்து நூடுல் மேட் எல்லாமே வந்து நூடுல் மேட் டீசெண்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே பிளாக் லெதரு, பிளாக் வித் கிரே லெதர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பூட் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. டாப் அண்ட் பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறதுனால ரெக்வஸ்ட் சென்சார் நீங்கள் அமுத்துனீங்கனாலே லாக் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ், அப்புறம் ORVM கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட் சொன்னல, அது மாதிரி பட்டன் ஸ்டார்ட் வந்து பாருங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து 2 அனலாக் மீட்டரும், ஒரு சென்டரில் வந்து டிஜிட்டல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பெலனோ தான், மாருதி சுசுக்கியில் பெலனோவில் என்ன இருக்குமோ அதே தான். அப்புறம் வந்து ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ டிம்மிங். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள். நான் இதுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்ஜினை, இது பேட்டரி ஆன் பண்ணியாச்சு. ஸோ டொயோட்டோ உங்களுக்கு வந்து ஏசி சிஸ்டம் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் பாருங்கள். ஸோ 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். உங்களுக்கு வந்து இது பெட்ரோல் வேரியண்ட்டு. ஏன்னா வந்து 2020க்கு அப்புறம் வந்து மாருதி சுசுகி எதுவுமே பெட்ரோல் மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ இது மாருதி சுசுகி பேஸ் பண்ண வண்டி தான். அதனால் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு பெட்ரோல் தான். உங்களுக்கு வந்து பெட்ரோலாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு டீசெண்டாக அங்கே பாருங்கள் 18 kmpl. நீங்கள் வந்து கரெக்டாக ஓட்டின ஒரு 80ல் ஓட்டினீங்களே உங்களுக்கு வந்து 20 kmpl வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் தரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறது வந்து 7.80 lakh வந்து கோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ஜின் பேட்டரி ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, இது சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோஷியபிள் தான்.
ஸோ ஓகே, அடுத்த கார் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஹுண்டாயோட i20 வந்து உங்களுக்கு அஸ்டா வேரியண்ட்டு. ஸோ உங்களுக்கு கீ ஃபோபு. ஸோ இது வந்து கீ டைப் தான். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாலே வந்து மிரரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 47 நம்பர். வண்டி வந்து 2017, உங்களுக்கு சிங்கிள் ஓனர், 130 வந்து ஓடி இருக்கு வண்டி. ஸோ இன்சூரன்ஸ் வந்து இன்னும் 1 இயருக்கு இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. i20 வந்து உங்களுக்கு அஸ்டா வந்து டாப் வேரியண்ட்டு. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இது வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பின்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பின்னாடி பாருங்கள். எனக்கு வந்து i20 வந்து ஃபஸ்ட் ஜென், அப்புறம் தேர்ட் ஜென். இப்போ வந்துருக்க i20 கூட நல்லா இருக்குது. ஆனால் இந்த i20 வந்து பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ இருக்கிற i20 அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் இது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம். நல்ல மற்ற எல்லா i20யோட இது நல்ல ரீசேல் வேல்யூ கூட உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஓஆர்விஎம்க்கான கண்ட்ரோல்ஸு. ஸோ இப்போ வந்து உள்ளே உட்கார்றேன். உங்களுக்கு வந்து கீ டைப்பு. ஸோ இந்த கீ ஃபேப்லேயே வந்து இதில் வந்துடும். கீ போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே இதிலே வந்து நேவிகேஷன், அப்புறம் வந்து ரிவர்ஸ் கேம் எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். நல்ல ஒரு சங்கியான ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஸோ கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அப்புறம் வந்து மூட் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், ஓவராலாக நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 7 lakh வந்து கோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்த கார் பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக வந்து இந்த XL6. ஸோ எர்டிகாவுக்கு அடுத்த அப்கிரேட் கார் இது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கும் இந்த வண்டியும். உங்களுக்கு வந்து ஒரு 7 பேர் ஒரு கம்ஃபர்ட்டாக போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஏற்ற ஒரு கரெக்டான கார் உங்களுக்கு பெட்ரோலில் வேணும்னா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் தான் எல்லாமே. உங்களுக்கு பாருங்கள், ஹெட்லைட்ஸே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக நல்லாயிருக்கும். ஃபாக் லேம்ப் இருக்குது. ஸோ அலாய் வீல் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் அலாய் வீல். ஸோ கீ ஃபாப் பாருங்கள். ஸோ கீ ஃபாப் நல்லா இருக்குது பார்க்குறது. இங்கே வந்து பின்னாடி ஒரு ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள். ரியர்லேயே வந்து உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்துடுது. வாஷர் ஃப்ளூயிடு எல்லாம் உங்களுக்கு வந்துடுது. ஸோ பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது ஒரு மாடல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள், சீட்ஸ் எல்லாமே வந்து கலராக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. உங்களுக்கு வந்து இது 2021 மாடல். உங்களுக்கு 2021 உங்களுக்கு 51,000 வந்து ஓடி இருக்குது ஓடோமீட்டரில். ஸோ இங்கே பாருங்கள், நார்மல் அந்த மாருதி சுசுக்கியில் இருக்கிற எல்லாமே இதுலேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், பவர் விண்டோஸ், அப்புறம் ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் இங்கே. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் ஸ்டார்ட் தான். உங்களுக்கு வந்து ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கும் இந்த வண்டி. லோடட், ஃபுல்லி ஃபங்க்ஷன் லோடட். ஸோ இங்கே பாருங்கள், பட்டன் ஸ்டார்ட். அகைன் ப்ரெஸ் பண்ணால் வரும். ஸோ இதில் 2 அனலாக் மீட்டர், அப்புறம் சென்டரில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், மாருதி சுசுக்கியோட டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த கப் ஹோல்டர் இருக்குது. இதிலே வந்து வென்டிலேட்டர் டைப்பில் வந்துடும். ஸோ 2021 மாடல், சிங்கிள் ஓனர், 51,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 lakh rupees வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோஷியபிள் தான். ஸோ அடுத்ததான் வந்து இந்த ரெனால்ட்டோட ட்ரைபர். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் வேணும்னா இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல ஒரு இன்ஜின். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு 2021 மாடல், சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்துடுது.
இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ லாக் ஓப்பன் பண்ணிடலாம். கீ ஃபாப் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த எல்லா கார்லேயுமே வந்து ஏபிஎஸ்ஸு, சென்ட்ரல் லாக்கிங்கு, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லா கார்லேயுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இப்போ எந்த காருமே அது இல்லாமல் வரதில்லை. அதனால் நம்ம அதை சொல்லவே மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ஸோ இது பாருங்கள், இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த காரு. உள்ள இன்டீரியரும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட் காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸான கண்ட்ரோல், ஓஆர்எம்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். ஸோ இது பாருங்கள், முன்னாடி ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அப்புறம் ஏசி கண்ட்ரோல் யூனிட்டு, ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ். ஸோ இது நல்லா டீசெண்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.6 lakh வந்து கோட் பண்ணுறாங்க. இதுவும் நெகோஷியபிள் கிடையாது, ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நீங்கள் வந்து நேரில் வந்து பேசி உங்களுக்கு வந்து ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஆடி A3. ஸோ இது ஆடி A3 வந்து 2015 மாடல். உங்களுக்கு சிங்கிள் ஓனர், 97,000 சம்திங் ஓடி இருக்குது இந்த வண்டி. ஸோ இது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு கீ ஃபேபு. ஸோ இதில் ஓவரால் இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்கள். A3 உங்களுக்கு வந்து 335 TDI. உங்களுக்கு இது வந்து 2000 cc இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின். உங்களுக்கு 141 ஹார்ஸ் பவரும் 350 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான பவர் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், பூட் வந்து நல்லா பெருசாக உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ சீட்டெல்லாம் பாருங்கள், சீட்டோட கலரே வந்து ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துடுது, ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு. அதனால் வந்து சேஃப்டி கன்சர்னே கிடையாது, பயங்கரமான சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சீட் காட்டுறேன். ஃப்ரண்ட் சீட்டில் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து எல்லாமே ஆட்டோ ஃபோல்டு பவர் விண்டோஸ். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே உட்காந்து காட்டுறேன். ஸோ இந்த காரில் உட்காரும்போதே அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ வந்து காரை வந்து கீப் போட்டு ஆன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து அப்படியே உள்ளேருந்து வெளியேருந்து வருது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணோன்னா அது உள்ளே போயிடுது பார்த்தீங்களா. மறுபடியும் இப்போ ஆன் பண்ணோன்னா அழகாக உள்ளேருந்து வெளியே வருது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மல்ல. ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது பாருங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டமெல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து தான் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாம் இங்கேருந்து மாறும் பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஸோ ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கவே எங்களுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ க்ளவ் பாக்ஸு. ஸோ க்ளவ் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சிடி வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து வென்டிலேட்டர் டைப் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கிங் பிரேக்கெல்லாம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சன் ரூஃப் இருக்குது இந்த காரில் வந்து. உங்களுக்கு சன் ரூஃப் இருக்குது பாருங்கள் பாருங்கள். ஸோ சன் ரூஃப் இருக்கிற ஆடி A3. ஓகே. ஸோ 2015 மாடல், ஒரே ஓனர் வண்டி உங்களுக்கு. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 lakh. ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து அந்த எர்டிகா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த வண்டி பார்க்கலாம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர், 1:34 வந்து ஓடி இருக்குது. ஸோ
ஸோ எர்டிகா எட்டியோஸ் வந்து எடுக்கிறதே வந்து அந்த ரிலையபிளுக்காக தான் எர்டிகான்னு மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, டொயோட்டா எட்டியோஸ்லேயே இது வந்து உங்களுக்கு லிவா டைப்பு. உங்களுக்கு பூட் இருக்காது, ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும் அந்த காரு. பாருங்கள், எட்டியோஸ் லிவா விஎக்ஸ்டி டாப் எண்ட் வேரியண்ட்டு. உங்களுக்கு ரேர் வைப்பர் வந்துடுது பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது சீட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மெயினாக இந்த இன்ஜினோட ரிலையபிள் தான், இந்த ரிலையபிளுக்காக தான் இந்த வண்டி. ஸோ பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே. ஓஆர்விஎம் வந்து மேலே தான் கண்ட்ரோல் பண்ண நம்ம இந்த வண்டியில். இது பாருங்கள், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ ஏசி கண்ட்ரோல் யூனிட்ஸு. ஸோ இது வந்து சென்டரில் வந்து மீட்டர்ஸ் எல்லாமே வந்து சென்டரில் தான் வரும். ஏசி வென்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், என்ன நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6,45,000 வந்து கோட் பண்ணுறாங்க. டீசல் வேரியண்ட்டு, நல்ல மைலேஜ் தரும், அதே மாதிரி நல்ல ஒரு ரிலையபிளாகவும் இருக்குது இந்த வண்டி. ஸோ இப்போ இந்த 5 சீட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கார் வந்து நீங்கள் செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வீடியோ கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இருக்கிற இடம் தருமபுரி எஸ்வி கார்ஸ், பழைய தருமபுரியில் இருக்குது. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.